ஹாய், வெல்கம் டு பானுஸ் லைஃப் ஸ்டைல். நான் தான் உங்கள் இத்தேஷ். தினமும் நான் வந்து பாட்டு பாடுறது நார்மல் வீடியோஸ் போட்டு தான் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி சமையல் செய்ய போகிறேன். வாங்க, அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஷ். செம்பருத்தி கேண்டி. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது செம்பருத்தியில். வாங்க, செம்பருத்தி வச்சு எப்படி கேண்டி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னால் செம்பருத்தி, சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய் பவுடர். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு செம்பருத்தி இப்படி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ஒன்று ஒன்றா இந்த காம்பு இது மட்டும் இருக்குல்ல, இது மட்டும் இப்படி எடுத்துட்டு, இது நம்மளுக்கு வேணாம், அதனால் போட்டுடணும். ஓகே, நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கிறேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே சில க்ரீன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு இது எடுத்துக்கோங்க, ஒரு இது. அதில் இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம். வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும். ஹீட்டான பேனில் இந்த இது தூக்கி போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இருங்க, பாருங்க, நல்லா இதுவாகிடுச்சு. இது நல்லா இதோ இந்த கலரில் ஆகி இது ஃபுல்லாக ரெட் கலரில் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இது மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும். இந்த இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இந்த பாத்திரத்தில் அப்படியே அந்த பாத்திரத்தில் ஃபில் பண்ணி இதை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு, இது மீதிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். இந்த தண்ணி இருக்குல்ல, இதெல்லாம் இருங்க, இதை பாருங்கள், தண்ணியை ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு மிட்டாய் சேர்த்துக்கு தேவை. ஆன் பண்ண இதில் என்ன பண்ணியாச்சு. இது நல்லா இதுவாகிடுச்சா, இப்போ இதில் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டாச்சு. சரி, போட்டாச்சு. என்ன பண்ணுன்னா, இது கேரமல் ஸ்டார்ட் சீக்கிரமாக, அதனால் இந்த தண்ணியை ஊற்றி இது மாதிரி தான் ஆகும். இதில் அந்த ஃபுல் தண்ணியை அப்படியே ஊற்றிட்டு பாருங்கள், கை விடாமல் கிண்டினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை கீழே ஒட்டிக்கோ, அதனால கை விடாமல் கிண்டினே இருங்க. ஓகே, இதில் இது போட்டுக்கலாம், ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் பண்ணலன்னா நீங்கள் நார்மலாக ஏலக்காவே போட்டுக்கலாம். போட்டால் நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். இது எப்படி வேணால் போடலாம். போட்டாச்சு ஏலக்காய். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு மாதிரி இது மாதிரி வருதா, இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணின்னே இருங்க. இது ஒரு கொதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன்.